அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறை ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது என்னதான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு புரட்சிகர கட்சி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே ஒரு போர் வீரர்கள் போலவும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் அந்த கூட்டத்தின் தலைவன் போலவும் தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது, இது ஒரு குடும்பம் அப்படின்ற சொல்லுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நிர்வாகிகளையும் சீமான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த தம்பி தங்கைகளாக மட்டுமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்திற்கு காளியம்மாள் மேலே திமுகவுடைய குண்டர்கள் தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்ற காரணத்தினால வெறும் அரசியல்னு மட்டும் பார்க்காம அவங்கள தங்கை போல பார்த்ததுனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களை அதற்கு பிறகு எந்த ஒரு மேடையிலுமே பேச விடாமல் ரொம்பவே பாதுகாப்பாக வச்சிருந்தார் சீமான். இந்த மாதிரி நிறைய நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் போல இருந்து காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையுமே தன்னுடைய சொந்தங்களாக நினைத்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த களத்தில் குதிச்சு அவர் மேலே எத்தனை வழக்குகள் வந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு தொடர்ச்சியாக தமிழர்களுக்காக குரல் கொடுக்கறதும் நிறைய போராட்டங்களில் பங்கேற்கிறதும் அப்படின்னு தன்னுடைய முழு நேர வேலையாக தமிழர்களுக்காக குரல் கொடுக்கறது மட்டுமே கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காரு சீமான். இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட பிடிக்காத திமுக கட்சி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே ஏகப்பட்ட மிரட்டல்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் வழக்குகளுக்கு பயந்து நம்ம ஒருபோதும் நம்மளுடைய உரிமைகளை விட்டுறக்கூடாது அப்படின்றத ரொம்பவே உறுதியாக இருக்கக்கூடிய சீமான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த ஒரு அறிவுரை தான் கொடுத்து தற்போது தமிழக மக்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களாகவே களத்தில் இறங்கி போராடுற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்னா இந்த எல்லா பெருமைகளுமே சீமானை தான் சாரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய போராட்ட உணர்வையும் தேவைகளுக்காக போராடுறதுல தப்பே இல்லை அப்படின்ற ஒரு உணர்வையும் சீமான் தான் அதிகமாக தூண்டியிருக்காரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனால ரொம்பவே கடுப்பாகி இருக்கக்கூடிய திமுக கட்சி பார்த்தீங்கன்னா இந்த 26 தேர்தலுக்காக தயாராக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு நிலையில இனிமே திமுகவை எதிர்த்து மக்கள் எந்த ஒரு போராட்டத்திலுமே குதிக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாக இருக்கக்கூடிய திமுக கட்சி முதல் கட்ட வேலையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் சீமானுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறையை விட்டு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் மிரட்டலையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படின்னா இனிமே தமிழ்நாட்டு மக்களுடைய போராட்டத்தில் சீமான் கலந்து கொண்டாலோ அல்லது சீமானாகவே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை வச்சு ஏதாவது போராட்டம் நடத்தினாலோ நிச்சயமாக வழக்கு போடுறதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னும், நிச்சயமாக இந்த முறை போராட்டத்தில் குதிச்சாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சி கும்பலையுமே சிறையில் தள்ளுவோம் அப்படின்னு காவலர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் வீட்டிற்கே சென்று இந்த ஒரு மிரட்டலை கொடுத்துருக்காங்க. இது வெறும் மிரட்டலை மட்டும் பார்க்காம நாம் தமிழ் கட்சியை அடக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் திமுக கட்சி பண்றாங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது. எங்க 26 தேர்தலில் திமுக கட்சிக்கு நிகராக நாம் தமிழ் கட்சி வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் இந்த மாதிரியான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க திமுக கட்சி. மேலும் இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இது குறித்து வரப்போற செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.